Time 3:17 AM, March 18th. நேற்று என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வீடியோ டே 1 அப்லோட் பண்ணிவிட்டு சரவணுக்கு சந்துவுக்கு எல்லாம் அனுப்பினேன். சரவணா திடீர்னு கால் பண்ணிவிட்டு, "லவர், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? கேபில் தானே போனீங்க? போகிற வழியில் ஏதாவது ஆச்சா?" அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக கலாய்ச்சிட்டான் என்ன. நிறைய சிரித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸுக்கு கண்டினியூஸாக சிரித்தேன். நான் அப்படி வீடியோ போட்டால் பைத்தியன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஒரு மேனேஜர்னுங்கிற ப்ரைடில் அந்த இதே போயிடும். எனக்குன்னு மீன் போட்டுருவாங்க, பைத்தியம் ஏதோ சொல்லுது அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக கலாய்ச்சிட்டான். சரண்ட்டே நான் சொன்னேன், "நீ இப்படியெல்லாம் கலாய்ச்சி நெக்ஸ்ட் டே நான் அதை கண்டென்ட்டாக போடுவேன் சரணா, என்கிட்ட பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லிவிட்டு டே போச்சு. அப்புறம் நல்லா தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி சல்வார் தான் போட்டேன். ட்ரீம் கேச்சர் இயரிங் போட்டேன். ரொம்ப நாளாச்சு அந்த இயரிங் போட்டேன். ரொம்ப பிடிக்கும் அந்த இயரிங். அப்பா தான் தைச்சார் டாப்பு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இருக்கும் அந்த சல்வார் டாப்பு. அதை போட்டுட்டு சுடிதார் போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வண்டியில் தான் போனேன். இன்றைக்கி குயிக் ரைடு எதுவும் கிடைக்கல, கேபும் போடலை. சரி, ஊருக்கு போவேன் தேர்ஸ்டே, அதனால் வண்டியில் போகலான்னு இன்றைக்கி நான் நேற்று வண்டி எடுத்துகிட்டு தான் போனேன். வண்டிக்கு பெட்ரோல் போட்டு இன்றைக்கி காற்றடிச்சிட்டு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனது நான் தேடினேன், சந்து எங்கே, சரு எங்கேன்னு. சரவணனை ஃபோன் பண்ணால் அவன் சொல்கிறான், அவன் ஆஃபீஸ் வரலையா, ஒர்க் ஃப்ரம் ஹோமா. ஏன்னா ஃபஸ்ட்டு டே 1 வீடியோ போட்டதுலேயே அவனுக்கு மானம் போச்சான், அதனால் ஆஃபீஸ் வர மாட்டானா. அப்புறம் போய் அவன் ப்ளேஸ் போய் பார்த்தா லேப்டாப் இருக்குது. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே சருவும் சந்தும் கேரம் ரூம் இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் கேரம் ரூம் போயிட்டு நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். ஸோ சந்து சரு ஒரு டீமு, நான் தனி டீம். அப்போது ஒயிட் ஸ்ட்ரோக்கு சந்துவும் சருவும் ஆடிட்டு இருந்தாங்க, பிளாக்கு நான் ஆடிட்டு இருந்தேன். ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு கேம் போட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு கேம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கேமே அவங்க தான் வின் பண்ணாங்க, பட் நான் நல்லா எஃபர்ட்டு போட்டேன். ஒரு காயின் நான் தானே, அவங்களோட ஒரு காயினும் நானே போட்டேன். நல்லா அதுலேயும் நல்லா கலாய்ச்சி, நீ ஜெயிக்கிற வேண்டிய கேமில் நீ அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தான். இப்போ நான் சொன்னேன், மகாபாரத்தில் கர்ணன் தோற்ற மாதிரி நானும் தோற்றுட்டேன், பட் பரவாயில்ல, உங்களுக்காக அதை கூட பண்ணுறேன்னு அதுவும் கலாய்ச்சிட்டு இருந்தான். அதாவது ஒரு காயின் சரு போட்டால் அப்புறம் நான் போடுவேன், அப்புறம் சந்து போட்டால் மீன் டைமில் நான் அந்த சைடும் போய் நிற்கணும். அதுக்கும் நிறைய கவுண்டர் போட்டுகிட்டே இருந்தான். ரொம்ப சிரித்தான், நிறைய சிரித்தான். அதுக்கப்புறம் ப்ளேஸ் போயிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் சந்து சரு ப்ளேஸில் போய் உட்காந்தோம். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒவ்வொன்றா சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்போ நான் இன்றைக்கி புது ப்ரேஸ்லெட் போட்டு போயிருந்தேன். அப்போது ப்ரேஸ்லெட் ஈவில் ஐ ப்ரேஸ்லெட்டு. அப்போ சரு இது என்னதுன்னு கேட்டால் அவன் பிக் பாஸ்ன்ட்டான். என்னை பிக் பாஸில் வர மாதிரி நான் வீடியோ போடுறேன்னா, கமல்ஹாசன் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னா, என்னென்னமோ சொன்னான். நிறைய சிரித்தோம். எப்படி தான் அவன் கவுண்டர் கொடுக்குறான்னு தெரியல. கூட இருந்து அவ்வளோ நல்ல வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ். சந்தும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே டே போச்சு. அப்படி நிறைய பேருக்கு நான் யூடியூப்பு லிங்க்கு ஷேர் பண்ணேன். சாகித்யா வந்தால் அவளும் கொஞ்சம் ப்ளஷ் பண்ணா. என்னை ரொம்ப பாசமாக பேசுகிறா, என்னை ரொம்ப பிடிக்கும், நான் என்னோடய பெரிய ஃபேன் அப்படிலாம் சொல்கிறான். சாகித்யா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா சின்ன பொண்ணு, பட் நல்ல பொண்ணு. அப்புறம் பிரேக்கு போனோம். பிரேக்கு போயிட்டு என்ன சாப்பிட்டோம், சமோசா சாப்பிட்டேன் நான். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன்.
அப்புறம் முட்டை போண்டா சாப்பிட்டேன். வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு. லைக் சூடாக போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக் முடித்து மேலே வந்துட்டோம். மறுபடியும் சாகித்யா, மரீன் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நான் இவங்கக்கிட்ட மலையாளத்தில் தான் பேசணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சருவையும் சந்துவையும். சருவை நான் குட்டப்பான்னு பேர் வச்சேன். சந்துவை நான் குஞ்சப்பன்னு பேர் வச்சேன். எனக்கு நான் பாப்பின்னு பேர் வச்சேன். என்னோடய நிக் நேம் சின்ன வயசில் போட்டது. பட் இப்போ என்னை யாரும் இப்படி கூப்பிடுறது இல்லையா, நானும் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நிறைய வேலை வந்துச்சு. பேக் டு பேக் மீட்டிங். அப்புறம் புனித்துன்னு ஒரு ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் எம்எஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணேன். ஃப்ளோ சரியாக ஒர்க் ஆகலைன்னு அதுவும் மேனுவலாக பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? டின்னர் சாப்பிட போனோம். டின்னரில் நான் நேற்று வச்ச ரைஸ் அண்ட் சாம்பார் தான் இருந்துச்சு. அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. டேஷ்போர்டு க்ரியேஷன், இமெயிலுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மீட்டிங்கோட ரெஸ்பான்ஸு. அப்புறம் ஹாரி மெசேஜ் பண்ணியிருந்தார் ஃப்ளவர் ஃப்ரீயானா வாங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய வேலை இருந்ததுனால என்னால் போக முடியல. கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணேன். அப்புறம் பாரு அக்கா வந்தாங்க. பாரு அக்காவுக்கு பிடிஎஃப்பில் ஏதோ எடிட் பண்ண முடியுமா கேட்டாங்க. அது பண்ணி கொடுத்தேன். இது எல்லாத்தையும் விட இடையில நான் கொஞ்சம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருந்தேன். ஏதோ லைஃப்பில் நிறைய பேருக்கு அட்டென்ஷன், அதாவது டிசர்விங் இல்லாத ஆளுங்களுக்கு நான் அட்டென்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு நல்லா அந்த ரிக்ரெட்டிங் ஃபேஸ் இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் ரூபியை மிஸ் பண்ணேன். ஏன்னா எவ்வளோ சண்டை போட்டாலும் ரூபி இருப்பாள். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்கிட்ட பேசுவாள். எப்படியாவது கூட இருக்கணும்னு அவள் நினைப்பாள். அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கும் அவளுக்கும் ரிலேட்டான ஒரு பாட்டு இருக்குது, அது கேட்டுகிட்டு இருந்தேன். அண்டு லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரீகால் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. பாட்டு கேட்டு நிறைய மைண்டு டைவர்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் சம்டைம்ஸ் அது ஆகலை. அப்புறம் ரோபி இடையில டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஓகேவான்லாம் கேட்டா. அப்புறம் ஷிஃப்ட்டு 12 மணிக்கு முடிஞ்சாலும் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. டேஷ்போர்ட் க்ரியேஷனும், அப்புறம் பாரு அக்காவுக்கு பிடிஎஃப் எடிட் பண்ணுற அதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. சந்துவுக்கும் நிறைய வேலை இருந்துச்சு. சரவணன் என்னன்னோ தெரியல, அவன் வேலை 12 மணிக்கு முடிஞ்சாலும் நிறைய டைவர்ட் பண்ண, பேசி கமெண்ட் அடித்து பாதர் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. லைக் 12 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலை 1 ஆகி 2 ஆகிட்டு தான் நாங்கள் கிளம்ப வேண்டியதாக போச்சு. 2 மணிக்கு கிளம்பணும். பிலாலுக்கு போகலான்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் போட்டுருந்தோம். சந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார், பிரியாணி வாங்கி தரேன்னு. அப்புறம் நாங்கள் 3 பேரும் பிரியாணி வாங்க போனோம், சாப்பிட போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஈசிஆரில் பிரியாணி அந்த டைமில் கிடைக்கல, 2 மணிக்கு கிடைக்கல. அப்புறம் அங்கே பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு பொறுமையாக பாட்டெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் டே 2.